வெல்கம் பேக் லக்ஷ்மி நீட் இன்ஸ்டியூட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் கண்டினியூ பண்ணுறோன்னா, வைரஸில் இருக்கக்கூடிய அடுத்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா டிசீஸ். வைரஸில் இருக்க அடுத்த பார்ட் வந்து வைரல் டிசீசஸ். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வைரஸை ஜென்ரலாக பிளான்ட்டு, அனிமல், ஹியூமன் பீயிங் சொன்னோம் இல்லைங்களா, அது ரெண்டுக்குள்ளே பிளான்ட்டுக்கும் அனிமலுக்கும் மட்டும் இருக்கக்கூடிய பிளான்ட் வைரஸ், அனிமல் வைரஸ் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தலாம். ஸோ கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கேப்சிட், ஜெனட்டிக் மெட்டீரியல், நியூக்ளிக் ஆசிட். நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன் எல்லாமே. நியூக்ளிக் ஆசிட், இந்த நேச்சர் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் இன்ஃபெக்ஷன், நேச்சர் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட், நேச்சர் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் இருக்கும், நேச்சர் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட், தென் இன்ஃபெக்ஷன், எப்படி இன்ஃபெக்ஷன் ஆகுது, எப்படி வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேப்சிட். கேப்சிட் வந்து பிளான்ட் வைரஸில் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் பவுண்ட்ரி, வெளிப்புறத்தில் உரை போன்ற சூழ்ந்திருக்கிறது பவுண்ட்ரி. இதே அனிமல் வைரஸ் பார்த்தீங்கன்னா அடிஷன் டு கேப்சிட் என்வலப் ஆல்சோ ப்ரெசன்ட். அதாவது கேப்சிட் இருக்கும், கூடுதலாக அதை சுற்றி ஒரு கவரிங் லேயரும் இருக்கும். சரிங்களா, என்வலப் ஆல்சோ ப்ரெசன்ட். தென் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைபோநியூக்ளிக் ஆசிட். இதில் பிளான்ட் வைரஸில் அதோட இன்ட்ரடக்ஷன் சொல்லும்போது சொல்லியிருப்பேன். பிளான்ட் வைரஸஸ் மோஸ்ட்லி ஆர்என்ஏ, அனிமல் வைரஸஸ் டிஎன்ஏ. ஒரே ஒரு எக்ஸப்ட் கேஸ் மட்டும் டிஃப்ரெண்ட் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா. தென் நேச்சர் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். இப்போ நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் அப்படின்னா என்ன இருக்குன்னா ஒற்றை இழையா இரட்டை இழையா. அப்போ பிளான்ட் வைரஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டாண்டர்டில் இருக்கும், அனிமல் வைரஸஸ் வந்து டபுள் ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஆனால் எக்ஸப்ட் கேசஸ் மாறி மாறி தான் வரும். சரிங்களா. இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். நியூக்ளிக் ஆசிட் நேச்சர் அப்படின்னா லீனியராக இருக்கலாம், இல்லைனா இது பிளான்ட் வைரஸ் வந்து லீனியர். இதே அனிமல் வைரஸ் வந்து லீனியர் ஆர் சர்க்குலார், லீனியர் ஆர் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், லீனியர் ஆர் சர்க்குலார். ஸோ த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன். எப்படி இன்ஃபெக்ஷன் டூ பண்ணுவோம் பிளான்ட் வைரஸ்லையும் அனிமல் வைரஸ்லையும் எப்படி இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ த என்டர் த்ரூ wound or pore. அதாவது இப்போ அந்த பிளான்ட்டோட இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு, ஏதோ ஒரு கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது மூலமாகவோ, இல்லை ஏதாவது ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா அது மூலமாகவும் இந்த வைரஸ் வந்து உள்ளே என்ட்ரி ஆகும். எதுக்கு? பிளான்ட் வைரஸு. இதே அனிமல் வைரஸாக இருந்தால் என்டர் த்ரூ ஃபேகோசைட்டாசிஸ். சரிங்களா. அதாவது நம்ம அது உணவுப் பொருட்கள் விழுங்குவது மூலமாக அது போய் அனிமலுக்கு பாதிப்பு ஏற்படுத்த அனிமல் வைரஸஸ் வந்து என்ட்ரி ஆகும், ஃபேகோசைட்டாசிஸ். ஓகே. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ காமனாக நம்ம பிளான்ட் டிசீசஸ் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் அனிமல் பிளான்ட்டால் என்னென்ன வைரல் டிசீசஸ் வருது, அனிமலால் என்னென்ன வைரல் டிசீசஸ் வருது, தென் ஹியூமனால் என்னென்ன டிசீஸ் வருது. அதுதான் ஹெச்டி ஷார்ட்டாக போட்டிருக்கேன். சரிங்களா. சரி, இப்போ பார்க்கலாம். பிளான்ட்னா டிஎம்இ, டொபாக்கோ மொசைக் வைரஸ். தாவரத்தில் புகையிலை மொசைக்கு. அப்புறம் இன்னொரு க்ளூ வேர்டு உங்களுக்கு கொடுக்குறதுல மொசைக் அப்படிங்கிற வேர்டு வந்துச்சுன்னா, அதாவது மொசைக் இங்கிலீஷ் MOSIC எழுதியிருப்போம் நம்ம. இங்கே பாருங்கள், மொசைக்குன்னா எதோட அறிகுறி அப்படின்னா வைரஸினுடைய அறிகுறி. ஓகேங்களா. தென் CMV காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ், காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ். தென் சுகர் கேன் மொசைக் வைரஸ், சுகர் கரும்பில் வந்து பாதிப்பை ஏற்படுத்துறது. சரிங்களா. இது காலிஃப்ளவரில் பாதிப்பை ஏற்படுத்துறது. அடுத்ததுக்கப்புறம் பொட்டேட்டோ லீஃப் ரோல், உருளையின் அதாவது லீஃப் ரோல் அப்படின்னு என்ன தமிழ் சொன்னால் இலை சுருள் நோய். எதுலனா பொட்டேட்டோஸில் சொல்கிறாங்க இலை சுருள் நோய். அடுத்தது பஞ்சி டாப் ஆஃப் பனானா, வாழையின் உச்சி கொத்து நோய் அப்படின்னு சொல்லுவோம், பஞ்சி டாப் ஆஃப் பனானா. அடுத்தது லீஃப் கேர்ல் ஆஃப் பப்பாயா. பப்பாளியில் பார்த்தீங்கன்னா இலை சுருள் ஏற்படும், இலை சுருள் நோய் இருந்தது. இலை சுருள் இது ஒரு கீ பாயிண்ட். மொசைக்கு இந்த வேர்டு, அப்புறம் லீஃப் ரோல் இந்த வேர்டு, தென் பஞ்சி டாப். ஸோ இந்த வேர்டெலாம் வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், இந்த வைரஸால் தான் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதாவது அகைன் ரிப்பீட்டட் அகைன் லீஃப் கேர்ல்.
then vein clearing. Vein clearing. These symptoms also comes under virus part. அதாவது இப்போ அந்த லீஃபோட வெயின் போர்ஷனில் வந்து ஃபுல்லாக அப்படியே அஃபெக்ட் ஆகிடும். ஸோ இதை வெயின் கிளியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. லீஃப் வெயின் கிளியரிங் ஆஃப் வெயின் கிளியரிங் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? வெயின் கிளியரிங். தென் நெக்ஸ்ட்டு ரைஸ் துங்க்ரோ டிசீஸ். ரைஸ் துங்க்ரோ டிசீஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அரிசியில் ஏற்படக்கூடியது. ரைஸ் துங்க்ரோ டிசீஸ் அரிசியில் ஏற்படக்கூடியது. ரைஸ் துங்க்ரோ டிசீஸ். ஒன் மோர் திங், வெயின் கிளியரிங் ஆஃப் எல்எஃப் அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லைங்களா? இது சொல்லணும். லேடிஸ் ஃபிங்கர். எல்எஃப் அப்படிங்கிறது லேடிஸ் ஃபிங்கர், வெண்டைக்காயில் வரக்கூடியது வெயின் கிளியரிங். சரிங்களா? ஓகே. அடுத்து ரைஸ் துங்க்ரோ டிசீஸ்னால் நெல்லின் துரு நோய். துங்க்ரோ, இன்னொரு வேர்டு பாருங்க, துங்க்ரோ. இந்த டிசீஸை பார்க்கும்போது நீங்கள் வந்து இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த மாரி க்ளூ வேர்ட்ஸ், இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் திரும்ப எழுதி பாருங்கள். துங்க்ரோ அப்படின்னாலும் வைரஸில் வரக்கூடியதான் ரைஸ் துங்க்ரோ டிசீஸ். தென் குக்கும்பர் மொசைக், வெள்ளேரியின் வரக்கூடியது. அடுத்து டொமேட்டோ மொசைக் டிசீஸ், தக்காளியில் டொமேட்டோ மொசைக் டிசீஸ். தென் டொமேட்டோ மொசைக் டிசீஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வைரஸால் தாவரங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள். தென் அடுத்து நெக்ஸ்ட்டு அனிமல் பார்த்தீங்கன்னா அனிமலில் வரக்கூடிய வைரஸ் டிசீஸ் என்ன? ஃபுட் அண்டு மவுத் டிசீஸ் ஆஃப் கேட்டில். சரிங்களா? ஃபுட் அண்டு அதாவது மவுத் பார்ட்டில் வந்து அதோட கால் மவுத் பார்ட்டில் டிசீஸ் வரக்கூடியதுன்னு சொல்லுவாங்க கேட்டிலில். தென் நாய் கடிச்சதுன்னா கூட வெறிநாய் கடின்னு சொல்லுவாங்க. ரேபிஸ். ரேபிஸுக்கு வந்து அந்த வெறிநாய் கடிச்சதுன்னா வரக்கூடிய வைரஸ் பார்ட்டால் வரக்கூடியது. அவ்வளோ சீக்கிரம் க்யூர் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ரேபிஸ் ஆஃப் டாக். அண்ட் தென் என்செஃபாலோமைலிட்டிஸ் ஆஃப் ஹார்ஸ். குதிரையில் வரக்கூடிய ஹார்ஸ் என்செஃபாலோமைலிட்டிஸ். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதான் வந்து அனிமலுக்கு கொடுத்துருக்கிறது. அதுக்கப்புறம் ஹியூமன் டிசீஸ் காமன் கோல்டு. சரிங்களா? நம்ம ஃபஸ்ட்டு தும்ம ஆரம்பிப்போம், அப்புறம் தான் ஒரு கொஞ்சம் நேரம் ஆக ஆக அப்படியே நமக்கு ரன்னிங் வாட்டரி கண்டென்ட் மாதிரி நம்மளுடைய நோஸ்லேருந்து ஸ்னீஸ் ஆக ஆரம்பிக்கும். தென் இது காமன் கோல்டு. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா காமன் கோல்டு. தென் கேன்சர். இது சொல்கிறேன், கேன்சர், காமன் கோல்டு, கேன்சர், சார்ஸு. இது நம்ம இது படிக்கும்போது சொல்லுது சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம். இது அக்யூட் இம்யூனோடெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். இது ரேபிஸ். தென் மப்ஸு, போலியோ, சிக்கன் குனியா, ஸ்மால் பாக்ஸ், சின்னம்மை, சிக்கன் பாக்ஸ், தென் மிசில்ஸ், தட்டம்மை. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது வைரஸால் வரக்கூடியது தான். ஓகேங்களா? இப்போ நம்ம அம்மா போட்டிருந்தாலும் நம்ம அதுவும் வந்து ஒரு வகையான வைரஸால் வரக்கூடிய பாதிப்பு தான். கிளைமேட் சேஞ்ச் ஆகிறப்பையும் நமக்கு ஏதாவது இந்த வைரஸுடைய காற்றில் ஏதாவது கலந்துருக்கிறது மூலமாகவும் நமக்கு என்ன ஆகும்? இந்த பாதிப்பு வரும். ஸோ இதில் இந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஹெப்பாடைட்டிஸ் பி. ஹெப்பாடைட்டிஸ் பி மஞ்சள் காமாலை நோய் ஏற்படுத்துகிறது. சரிங்களா? மஞ்சள் காமாலை கண்ணில் மஞ்சளாக இருக்கும். ஸோ நம்ம வந்து குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகளோட உணவு எடுத்துக்கிற மாதிரி இந்த நோய் வந்துச்சுன்னா. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து டிசீசஸ் பற்றி சொல்லியிருக்கோம். இப்போ இதிலே வந்து ஒரு சில சிம்டம்ஸ் எல்லாமே இருக்குது. இன்னொன்று எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம காமனாக டிசீஸ் பேர் தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இதிலே வந்து என்னென்ன இப்போ லீஃப் ரோல் இந்தமாரி ஒரு சில க்ளூ வேர்ட்ஸ் சொன்னோம் இல்லைங்களா? அதை வச்சு நமக்கு வேறு என்னெல்லாம் சிம்டம்ஸ் வரக்கூடியது இருக்குது. ஹோஸ்ட் மாதிரி ஹோஸ்ட். ஓகேங்களா? ஸோ அது என்னங்கிறத அடுத்ததில் அடுத்த கிளாஸில் நம்ம அதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்டோமோபாக்ஸ் வைரஸ், அதாவது இது என்னது இங்கே தனியாக இருக்கணும். இது வந்து எக்ஸ்ட்ரா, அதாவது என்னென்னா ஃப்ளவரில் பாதிப்பு வருமா, வைரஸால் பூவில் பாதிப்பு வருமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் நமக்கு இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் இது. சரிங்களா? சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூலிப் ஃப்ளவர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்.
எல்லாரோட நோட் புக்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் அப்படியே அட்ராக்ஷனாக எல்லோ கலரில் இருக்கும். எல்லோ கலர், க்ரீன், வாட் எவர் கலர், ரெட்டு, பிங்க்கு, வாட் எவர் இட் மேபி. ஸோ டூலிப் ஃப்ளவர்ஸ். ஸோ இந்த டூலிப் ஃப்ளவர்ஸோடைய நடுவில் அந்த இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த வைரஸ் அஃபெக்ட் ஆகிருந்ததுன்னா அப்படி லைட்டாக கோடு மாதிரி தெரியும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா அது வைரஸால் வரக்கூடிய பாதிப்பு தான். சரிங்களா? இது எந்த குரூப் பிரிவை சேர்ந்தது அப்படின்னா பாட் வீரிடே குரூப். நேற்று நான் வைரஸில் கிளாஸிஃபிகேஷன்லாம் எழுதி போட்டேன், 7 வகையான வைரஸ் குரூப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா பாட் வீரிடே. இப்போ நம்ம எப்படி ஃப்ளவர் ஃபேமிலிக்கு வந்து கிளாஸிஃபிகேஷன் படிக்கிறோம் மாரி வைரஸுக்கும் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. சரிங்களா? அது நான் அடுத்தது நான் ஒரு தனியாக வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கையில் இருக்கிறது அந்த கிளாஸிஃபிகேஷன் மட்டும் தனியாக எழுதி போடுறேன். அதை அப்போ நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. தென் டூலிப் ஃப்ளவர் வைரஸ் வந்து பிலாங் டு பாட் வீரிடே குரூப். பாட் வீரிடே குரூப். தென் இன்செக்டிசைட், அதாவது ஒரு வகையான பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்கிறதுலையும் இது அதிகமாக இன்வால்வ் ஆகும். தென் சைட்டோபிளாஸ்மிக் பாலிஹைட்ராசிஸ் கிரானுலா வைரஸஸ். இது ஒன் மோர் திங். இதுவும் இந்த குரூப் வந்து இது ரெண்டும் சேர்ந்து தான். அதாவது என்டமோபாக்ஸ் வைரஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியல் இன்செக்டிசைட், பூச்சிக்கொல்லி தயாரிப்பில் பயன்படுது. சரிங்களா? இது வந்து ஒரு பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்ததாக இதை வந்து கருதுகிறாங்க. ஸோ என்ன குரூப்பில் ஃப்ளவர் என்ன பாதிப்பு ஏற்படுது, என்ன குரூப்பில் வருது அப்படிங்கிறத நம்ம இதில் நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? அந்த குரூப் தான் முக்கியம். டூலிப் ஃப்ளவர் தான் பாட் வீரிடே குரூப்பு. அந்த என்டோமோபாக்ஸ் வைரஸ் இது என்ன பண்ணுன்னா இங்கே இருக்க பார்ட்டிகல் சைட்டோபிளாஸ்மிக் பாலிஹைட்ராசிஸ் கிரானுலா வைரஸஸ். இந்த ரெண்டு தான் நம்ம நோட் பண்ணிக்கணும். இந்த ரெண்டு பார்ட்டு நமக்கு இந்த ஃப்ளவரை பொறுத்தளவு இருக்கக்கூடியது. குரூப்பை பிலாங் டு குரூப்புன்னு கேட்டால் பாட் வீரிடே. இது வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாஸ்மிக் என்டோமோபாக்ஸ் வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த சிம்டம்ஸ், வைரஸுக்குள்ள சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.